கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். தினம் ஒரு லோகோஸை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டவர் இடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இங்கே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததை நாம் இன்றைக்கு நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். அநேகர் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அநேகர் பாருங்க, ஏன் வந்தார் என்பதை கூட இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். நமக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒவ்வொரு பாவங்களை அக்கிரமங்களை தன்மேல் சுமந்தார் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவத்தில் இருக்கிறார். ஒரு திமிரதக்காரன், அவன் நடக்க முடியாது, அவனை சில பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு மனதுருகி அவனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதை பார்க்கிறோம். உன் விசுவாசத்தை கண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். பாவங்கள் எப்படி மன்னிக்கக்கூடும், இவரால் எப்படி பாவங்களை மன்னிக்கக்கூடும் என்று அங்கே இருப்பவர்கள் சிலர் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அது உண்டு. தம்மை வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து தம்மையே வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்தார். எல்லாருடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். எல்லாருடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அவள் மனது எண்ணங்களை அவள் அறிந்து, நீங்கள் பொல்லாப்பை நீங்கள் உங்கள் மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ன? பாவங்களை மன்னிப்ப மனுஷன் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். படுக்கிறதுக்கு ஒரு நடை என்று சொல்வதோ அல்லது பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எது எளிது? இது இரண்டுமே சாதாரண மக்களுக்கு, சாதாரண மனுஷனுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. யாராலும் அது முடியாது. அது எளிதமான காரியம் இல்லை. படிக்கிறதுக்கு நடை என்று யாரும் சொல்ல முடியும்? வாயின் வார்த்தையினாலே ஒரு படிக்கிறது நடக்க முடியுமா? அல்ல பாவங்களை மன்னிக்க முடியுமா? இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது செய்தாலும் எது நடந்தாலும் பாவங்களை மன்னிக்குவதற்கு என்றால் அது ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு பரிசுத்தமான ரத்தம் தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பலியாக ஆக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அதுதான் பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்து தம்முடைய ரத்தத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கும்படியாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். அவன் செய்த பாவத்து நிமித்தம் அவன் அப்படி கிடந்தான். அதனாலே முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதற்கு அவன் எழுந்து நடந்தான். நீங்கள் எல்லாரும் இதை காணும்படியாக உங்கள் இருதயங்களில் நீங்கள் இப்படி தவறாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் மாறும்படியாக நான் அவரை சுகப்படுத்துவேன் என்று சொல்லிதான் பூமியிலே பாவங்களை மன்னிக்க, இந்த பூமியில எல்லாருடைய பாவங்கள், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற வேதத்தில் பார்க்கிறோம். உலகத்திற்கு எல்லாருடைய ஒட்டுமொத்த மனுஷனுடைய பாவங்களை சுமந்திருக்கிற ஒரே தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவர். அதனால சொல்றாரு, பூமியிலே இந்த பூமி முழுவதற்கும் இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ள இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அவள் மனதில் தோன்றிய அந்த எண்ணங்கள் போக வேண்டும் என்று இவன் தேவதூதன் சொல்லுகிறான். எப்படி இவரால் முடியும் என்று அந்த வேதப்பாரர்களில் சிலர் அவர்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக அவனை சுகப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அவனை சுகப்படுத்தி இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன்னு சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான். இதை அங்கே இருக்க ஜனங்கள்லாம் ஆட்சிப்பட்டு பார்த்தார்கள். அநேக இடத்த காரியங்களில் அநேக இடத்துல அவன் நிறைய சுகப்படுத்தியிருக்கிறார். உனக்கு எனக்கு சித்தமுறை நீ சுத்தமாக என்று, உனக்கு படிக்கிறது நான் நட என்று, உன் விசுவாசம் படி நான் ஆக்கிறது என்று இப்போ நிறைய பார்க்கிறோம். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றோ நீ அதனாலே எழுத நட என்று சொன்னது இல்லை. இங்கே பாருங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ எழுது நட. அவன் பாவத்தினாலே அப்படி கிடக்கிறான், அவன் செய்த அக்கிரமம் அப்படி கிடக்கிறான். அதனாலே அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று முதலாவது அவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். மன்னித்து அவனை தமிழத்தில் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவனை சுகப்படுத்தினார்.
4 பேர் தூக்கி கொண்டு வந்த அந்த மனுஷன் வார்த்தை நிமித்தமாக எழுந்து நடந்து வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதிசயம் இந்த மனுஷன் அற்புதத்தையும் தான் அன்றைக்கு நம்ம செய்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர். நம் மத்தியில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார். நம்மாலே முடியாத காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வருகிறார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, சாபங்களை எல்லாவற்றையும் தம்மேலே சுமந்து கொண்டார். நாம் குணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய காயங்களை கூட அவர் தம்மில் சுமந்து தீர்த்தார் பார்க்கிறோம். நம்ம சுகப்பட வேண்டும் என்றாலோ, நம்ம பலப்பட வேண்டும் என்றாலோ, ஆண்டவர் நமக்கு இறங்கி வந்தார் என்பதை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் தம்மேல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம்ம பலவனை எல்லாம் கற்று சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அதை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எவ்வளோ அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கிறோம், மனுஷர்கள் எவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாவற்றுமே அவர் மன்னிப்பதற்காக இறங்கி வந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். ஆண்டவர் விசுவாசம் பாருங்க. ஆண்டவரை நான் ஆண்டத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னியும் தகப்பண்ணு, உங்களுடைய பிள்ளையாக இருக்கிற தகப்பண்ணு, ஒரு சேனை மன்னித்தரலும் என்று கேட்கும்போது நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையுமே கர்த்தர் இன்றைக்கு மன்னிக்க வல்லமுறையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆண்டவரே அதை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய இதயத்தில் வந்து இந்த இடத்துல நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், யார் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியாது என்று. மற்ற புறஜாதியை போல் நம்ம இல்லாதபடி, ஆண்டவர் அவர்கள் செய்கிற காரியங்களை செய்யாதபடி ஆண்டு விசுவாசம் வைக்கும்போது அவர் நம்ம இடத்துல வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமது இருக்கிற வியாதி, நமது பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பாவங்களை மன்னிக்க ஆண்டுக்கு அதிகாரம் உண்டு என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படி செய்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை உங்களை அறிந்து கொள்ளும்படியாக திமிரதுக்காரனை எழுந்து நடந்து போக சொன்ன அந்த அதிசயம் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற கிருபைக்காக நன்றி. அப்பா, இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படி ஆசிரியப்பு கிருபைக்காக நன்றி. ஆமீன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.